அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஹஜ்ஜு பெருநாள் தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. வழமையாக நாங்கள் பார்த்து வருகிறோம், கடந்த பெருநாள் தினங்களாக இருக்கலாம் அல்லது இந்த பெருநாளை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆரம்ப நாட்களாக இருக்கலாம். ஏராளமான சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஈத் முபாரக் என்று சொல்லி பெருநாள் தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பதை பரவலாக பார்த்து வருகிறோம். உண்மையிலேயே இது ஒரு புறம் இருக்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈத் முபாரக் என்று சொல்லி பெருநாளுக்காக வாழ்த்து சொல்கின்ற வழிமுறையை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களா என்பதனை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்று சொன்னால், நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விடயமும் அது இஸ்லாமிய மார்க்கத்தின் வட்டத்திற்குள்ளே இருக்க வேண்டும். இஸ்லாத்தின் வட்டத்திற்கு அப்பால் நாங்கள் செய்யக்கூடிய எந்த விடயங்களும் சென்று விடக்கூடாது, அது பாவமாக மாறிவிடும். அதுவும் சுன்னாவிற்கு முரணான விடயங்களையும் சுன்னாவில் இல்லாத விடயங்களையும் நாங்கள் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், யார் மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யார் நாங்கள் காட்டித்தராத ஒரு விடயத்தை மார்க்கமாக யார் செய்கிறாரோ, புதிதாக யார் உருவாக்குகிறாரோ, அது நிராகரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விடயமும் அது நபிகளாரின் வழிகாட்டலா, அல்லாஹ்வின் போதனையா என்று பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த ஈத் முபாரக் என்று சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இதனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டவில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினங்களில் செய்யக்கூடிய ஏராளமான விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். தொழுவது, திடலில் தொழுவது, அதில் பெண்கள், மாதவிலக்குள்ள பெண்கள் இவர்களெல்லாம் கலந்து கொள்வது, ஆண்கள் பெண்கள் இருபாலாரும் ஒன்றாக தொழுவது, இப்படி போன்ற வழிமுறைகள் எல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருநாள் தினம் ஒன்றில் சிறுவர்களுக்கு இசை அதாவது ரபான் அடித்து பாடல் இசைப்பதற்கு கூட அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு அனுமதி வழங்கிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு பெருநாளிலோ அல்லது நோன்பு பெருநாளிலோ வாழ்த்து சொல்வது சம்பந்தமாக எதுவும் சொல்லவில்லை. அவர்கள் எங்களுக்கு எந்த ஒரு வழிகாட்டலையும் சொல்லித்தரவில்லை, காட்டித்தரவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று அதிகமான சகோதர சகோதரிகள் என்ன செய்கிறார்கள், தங்களது குடும்ப உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு ஈத் முபாரக் அல்லது தக்கபலல்லாஹு மின்னா வமின்க என்கிற அந்த துவாவை எல்லாம் என்ன செய்கிறார்கள் சொல்லி வாழ்த்து சொல்கிற வழிகாட்டலை, வழிமுறையை பார்க்கிறோம். ஆனால் இதனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டித்தராத ஒரு வழிமுறையாகும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சுன்னாவில் இல்லாத ஒரு விடயம். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, நான் வாழ்த்து சொல்வதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், பெருநாளுக்காக வாழ்த்து சொல்வதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த தக்கபல் அல்லாஹு மின்னா வமின்க என்கிறது நபி அவங்க காட்டித்தராத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அது சஹாபாக்கள், பிற்காலத்தில் சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே சொல்லிக்கொண்ட ஒரு விடயம். ஆகவே இதனை வைத்து ஒரு சிலர் நாங்கள் சொல்லலாம் என்று சொன்னாலும், பெரும்பான்மையான அவர்களுடைய கருத்து, நாங்கள் பெருநாள் தினங்களில் அந்த ஈத் முபாரக் போன்ற வாழ்த்துச் செய்திகளை சொல்லுவதை, பரிமாறிக்கொள்வதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இது மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் காட்டித்தராத ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அல்லாஹு ஆலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.